இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், உமர் இல்லா சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா அபூபக்கர் சித்தீக் அல்லாவுடைய இருதயத்தை விசாலமாக்கி விட்டான். அவர் சொன்னதான் சரி, ஜக்காத்தை ஒழுங்கா பைத்துல் மாலுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள்லாம் ஆரம்பிக்கணும் உங்கள் ஊரில். இல்லைன்னா அது மஸ்ஜிது ரசூலுல்லாவுடைய மஸ்ஜிது கிடையாது. எப்போ அல்லாஹ்வுக்கு பிரியமான மஸ்ஜித் ஆகும், ரசூலுக்கு பிரியமான மஸ்ஜித் ஆகும், உங்கள் ஊர் ஆகும் என்று சொன்னால் பைத்து ஜக்காத் இருக்கணும். கொடுக்குறாங்க, கொடுக்கல, அந்த வரையும் பிரித்து கொடுங்க. நாளாக ஆக ஆக ஜக்காத்துடைய விளக்கம் தெரிய நீங்கள் நண்பர்களுக்கு சொல்ல சொல்ல ஜக்காத்து வரும். இப்பொழுது இதோட விடலை, அடுத்த வரி சொல்றார், லவ் மனஊனி இகாலை இப்லி. போன வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது ஒரு ஒட்டகத்தையும் ஒரு கயிறையும் பைத்துல் மாலுக்கு ஜக்காத்தாக கொடுத்து, இந்த வருஷம் நான் தரமாட்டேன் என்று யாராவது சொன்னால், எதை? கயிறை. ஒட்டகத்தை தர்றேன் ஜக்காத்தா, கயிறு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பெரிய வேலை? ஒன்றும் கிடையாது. அதை தரமாட்டேன்னு ஒருத்தர் சொன்னால் அவரோடும் நான் போர் புரிவேன். யார் சொல்றா? அபூபக்கர் சித்திக். நீ ரசூலுல்லாஹ்வுக்கு நீ பெருசாக செஞ்சுட்டு நான் ஒரு பலகீனமானான்ட்டு குறைக்க விரும்புறியா? குறைக்கக்கூடாது. எப்படி அல்லாஹ் தஆலா அவருடைய இருதயத்தை ஆக்கியிருக்கான் பாருங்க. உமர் சொன்ன மாதிரி அதோட விடலை, அடுத்த வரி சொல்றாரு, வல்லாஹி ல உகாத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வ ஸகாத்தி. தொழுகை வேற ஜக்காத்து வேறன்னு யாராவது பிரித்து பார்த்தால் அவர்களோடும் நான் போர் புரிவேன். இன்னைக்கு நம்ம பள்ளிவாசலை கட்டுறோம், எது கட்டுறோம்? எது கட்டுறோம்? தொழுகைக்கு. அங்கே ஜக்காத்துக்கு ஏதாவது இடம் இருக்கா? அப்புறம் எப்படி அது மஸ்ஜித் நபவியா மாறும்? அல்லாஹ்வுக்கு பிரியமான மஸ்ஜிதா மாறும். எந்த மஸ்ஜிதா இருந்தாலும் நெஞ்சை தொட்டு சொல்லுங்க, நம்ம ஊர் மஸ்ஜிதுகளில் பைத்து ஜக்காத் இல்லை, வசூல் ஜக்காத்தை வசூல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பே இல்லை என்று சொன்னால் அது எப்படி மஸ்ஜித் நபவியாக மாறும்? அத்தியூ ரசூலை கோட்டை விட்டோம். அல்லாஹ் சொன்னதை ரசூல் செஞ்சதை கோட்டை விட்டுட்டோம். அப்புறம் எங்க அல்லாஹ் ரசூல் நமக்கு சொந்தமாவாங்க? எப்படி அல்லாஹ் ரசூல் மேல பிரியமா இருப்பாங்க? இந்த சமுதாயத்தின் மேல பிரியமா இருப்பாங்க? வமன் ஆரல் அன் திக்ரி ஃபஇன்னலஹு மஈஷத்தல் லங்கா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் என்னுடைய குர்ஆனை புறக்கணிக்கிறார்களோ, யார் மறுக்கிறார்களோ, யார் மறக்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை தருவேன். அதுதான் இன்னைக்கு நடக்குது. இந்த உலகத்தில் முஸ்லீம்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை, அது பலஸ்தீனாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், ஏன் நெருக்கடியான வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க. அரசியல் அப்புறம், ஆச்சரியார் அப்புறம், இருக்கவே முடியல. நெருக்கடியான வாழ்க்கைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் சொல்றான். என்ன காரணம்? அப்போ குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செயல்முறைகளையும் நாம் அடிப்படை கடமையான ஜக்காத்திலே புறக்கணித்து விட்டு நம்மை முஸ்லீம் என்று எப்படி நாம் சொல்ல முடியும்? அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ப அல்லாஹ் சொல்றான், நான் சொன்னேன் இல்லையா, தொழுகை வேற ஜக்காத்து வேறன்னு யாராவது பிரித்து பார்த்தால், தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, ஜக்காத்தை கண்டுக்கிறது இல்லை, முஸ்லீமே இல்லை. ஏன் அல்லாஹ் சேர்த்து வச்சிருக்கான்? அதை பிரிக்கிறதுக்கு நாம யாரு? இறைவன் சேர்த்து வைத்ததை பிரிப்பதற்கு நாம் யார்? ஏன் அல்லாஹ் தஆலா அகீமு ஸலாத்த, சத்தமா சொல்லுங்க, ஏன் ரெண்டையும் சேர்த்து சொல்றான்? ரெண்டும் ஒன்று. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க. தஃப்சீர் இப்னு கஸீர்ல போய் பாருங்க, கருப்பு கலர் புக்கு, 9வது அத்தியாயம் 5வது வசனம். நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் காப்பி, அதையும் காமிக்கிறேன். என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? லா ஸலாத்த லிமன் லா ஸகாத் லஹு. ஜக்காத்தை செலுத்தாதவனுக்கு தொழுகையே கிடையாது. ஜக்காத்தை செலுத்தாதவனுக்கு, நீ காலைல கஷ்டப்பட்டு தொழுகை வர்றோம், மாலையில் இரவுல தொழுகை வர்றோம், இந்த இருக்கு தஃப்சீர் இப்னு கஸீர். லா ஸலாத்த லிமன் லா ஸகாத் லஹு. ஜக்காத்தை செலுத்தாதவனுக்கு தொழுகையே கிடையாது. அடுத்த ஹதீஸ், ஜக்காத்து செலுத்தாதவனுடைய தொழுகையை ஒப்புக்கொள்ள அல்லாஹ் மறுக்கிறான், ரிஜெக்ட். செகண்ட் ஹதீஸ். ஃபர்ஸ்ட் ஹதீஸ், ஒருவர் கலிமா சொல்லி, இதைத்தான் அபூபக்கர் சித்தீக் வந்து யார்கிட்ட சொன்னாங்க? சஹாபாக்கள்கிட்டையும் உமர் சொன்னாங்க. ஒருவர் கலிமா சொல்லி தொழுது ஜக்காத்தும் செலுத்தவில்லை என்றால் அவரோடு போர் புரியுமாறு அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டுள்ளான். நான் எந்த விஷயம் என்னுடைய சொந்த விஷயம் சொல்ல, எல்லாமே குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம். அதே போன்று இன்றைக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், குத் மின் அம்பாலியும் சதகா. ஜக்காத்தை வசூல் செய், ஜக்காத்தை எடுத்துக்கொள். இன்னைக்கு சவுதி அரேபியாவில் சம்பளம் வாங்குறவங்கள்ட்ட இருந்து டிடக்ஷன், பாகிஸ்தானில் அக்கௌண்ட்ல இருந்து டிடக்ஷன். எது? இஸ்லாமிய அரசு.
பல நாடுகளில் வாங்குறாங்க. மலேசியாவில் நீங்கள் ஜக்காத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்கம் டேக்ஸ் உங்களுக்கு கிடையாது. என்ன கிடையாது? இன்கம் டேக்ஸ் கிடையாது. அப்போ நமக்கு என்ன சொல்றாங்கல்ல, வசூல் செய். நம்முடைய உலமாக்கள் சொல்றாங்க வசூல் செய்வீராக. குர்ஆன் போட்டிருக்கு, இருந்தா பாருங்க. உங்களுக்கு நான் இவ்வாறு செல்வந்தரிடமிருந்து ஜக்காத் தொகை வசூலிக்கப்பட்டு அதனை மேற்கண்ட 8 பிரிவினருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று இந்த வசனம் வலியுறுத்துகிறது. குர்ஆனுடைய தஃப்சீர், உலமாக்களுடைய தஃப்சீர். வசூலிக்கப்பட்டு, அதுக்கு அடுத்து கீழே ஹதீஸ் வருது. நான் முதல் சொன்ன ஹதீஸ், அதாவது ஜக்காத் எந்த பகுதியில் வாழும் செல்வந்தரிடமிருந்து வசூல் செய்யப்படுகிறதோ அந்த பகுதியில் வாழும் ஏழை எளியவர்களின் மேம்பாட்டுக்காகவே செலவு செய்யப்பட வேண்டும், பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். குர்ஆன் இருக்கு, ஹதீஸ் இருக்கு. ஆக குர்ஆனையும் ஹதீஸையும் நாம விட்டுட்டு நாம நம்மை முஸ்லீம் சொல்ல முடியுமா? இப்போ அல்லாஹ் சொல்றான், ஹுத் மின் அம்பாலியும் சதக்கா. ஜக்காத்தை சத்தமா சொல்லுங்க, வசூலியுங்கள். ஒவ்வொரு இமாம்களுக்கும் ஒவ்வொரு முத்தவலிகளுக்கும் அல்லாஹ் போட்ட கட்டளை. தொழுன்னு சொன்னா ரசூலுக்கு மட்டுமா தொழு சொன்னா? அல்லாஹ் இந்த கட்டளை ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் சொல்லல. இந்த கட்டளை ஒவ்வொரு தலைவர்களுக்கும், குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயித்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்பு பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள். இப்போ முஸ்லீம்லாம் நம்ம பார்த்தா ஹாஜிம்போம். உண்மையிலேயே என்ன பேர் போடணும்? முசல்லின்னு போடணும், நமாசின்னு போடணும். ஹிதாயத்துல்லா பேர் என்ன சொல்லணும்? ஹாஜி ஹிதாயத்துல்லா சொல்லணும். என்ன சொல்லணும்? எதுங்க நம்பர் 1? தொழுகையாளி ஹிதாயத்துல்லான்னு போடணும். அப்படி தானே போடணும். ஆனால் நம்ம என்ன போடுறோம்? ஹாஜி ஹிதாயத்துல்லா. வசதி உள்ளவங்க போய் ஹஜ்ஜுக்கு போயிட்டு பேர் இல்லை ஹாஜி போடுறாங்க. ஆக்சுவலாக அல்லாஹ் ரசூல் நம்ம கொடுத்த பட்டம் என்ன? தாயி. குன்தும் ஹைரம் உம்மத்தின் உக்ரஜத் லின்னாஸ் வல்தகுன் மின்கும் உம்மத்தை யதுஊன இலல் கைரி வ யஅமுருன பில் மஅரூஃப். உங்களில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், அந்த கூட்டம் நல்லவின் பால் அழைக்க வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமியர்கள். அப்போ நமக்கு பேர் என்ன? தாயி. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பேர் என்ன? அழைப்பாளர். இப்போ இன்னைக்கு நீங்க கேட்குற விஷயங்களை நாளைக்கு இங்கே வராத நண்பர்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தாயி, நீங்க முஸ்லீம். தாயி தான் ஒவ்வொருத்தரும். ஒரு விஷயத்தை கேட்டா, அன்னைக்கு பல்லிக அன்னி வலவ் ஆயா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, சொன்ன உடனே 1,24,000 சஹாபாக்கள்ல 50,000 நன்மை கிடைக்கும். மதீனாவில் தொழுதா 1,00,000 நன்மை கிடைக்கும் நினைச்சு பார்த்தாங்களா? ஊர் ஊராக ஓடினாங்க. இலங்கைக்கு போனாங்க, சைனாவுக்கு போனாங்க, யூரோப்புக்கு போனாங்க, துர்க்மெனிஸ்தான் போனாங்க, கஜகிஸ்தான் போனாங்க, இன்னைக்கு அந்த அஜர்பைஜான் இவ்வளோ நாடுகளுக்கு போனாங்களே. ஏன் போனாங்க? எதுக்கு போனாங்க? மக்காவில் இருந்தா 1,00,000, மதீனாவில் தொழுதா தூக்கி போட்டு. அப்ப எது முக்கியம் இஸ்லாத்துல? அடிப்படை என்ன? யோசிச்சு பாருங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்கள் இந்த விஷயத்தில் யோசிக்கணும். இப்போ அல்லாஹ் சொல்றான், நீ ஜக்காத்தை வசூல் செய், வசூலுக்கு கொடு. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதே அல்லாஹ் சொல்றான், துத்தாஹிருகும், நீங்க சுத்தமாயிருவீங்க. உங்க பொருள் 97 ரூபா சுத்தமாயிரும். இன்சூர்ட் அமௌண்ட். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, தீயினால் உங்க ஜக்காத்தை ஒழுங்கா கொடுத்தீங்கன்னா தீயினால் உங்க பொருள் வீணாகாது, திருட்டினால் வீணாகாது, நஷ்டத்தால் வீணாகாது. செஞ்சு பாருங்க. இன்னைக்கு 30 வருஷம் 40 வருஷம் ஜக்காத்தை கொடுக்கலன்னா அல்லாஹ் அப்படி மாத்திடுவான். அந்த 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 குடும்பமே கீழே பிறண்டும், தலைகளில் பிறண்டும். எத்தனை குடும்பம் பார்க்குறோம்? எத்தனை தொழிலதிபர்கள் இல்லை ஒன்றும் இல்லாமல் போனதை பார்க்குறோம். ஜக்காத் என்பது மிகப்பெரிய கொடிய ஆயுதம். அது அந்த ஆயுதத்தை நாம் கையால் எளிதாக சமாளிக்க முடியும், ஒழுங்கா தூக்கி கொடுத்துட்டா. அது சின்ன பொருள். எவ்வளவு? 100க்கு 2.5 10 லட்சம் ரூபாய்க்கு 15,000 20,000 அற்ப காசு.